இப்பொழுது என்னுடன் இணைந்து கொள்கின்றார்கள் ஓட்டமாவடி, அதாவது கல்குடா பிரதேசத்தில் கோர்லைப்பற்று மத்தி கல்வி பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு ஆரம்ப பாடசாலையான ஓட்டமாவடி 3ஆம் வட்டாரத்தில் அமைந்திருக்கின்ற ஆரம்ப பாடசாலையான ஓட்டமாவடி ஹிஜ்ரா வித்தியாலயத்தில் இவ்வருடம் 10 மாணவர்கள் சித்தியடைந்தது ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த பாடசாலையின் 8 வருடங்களாக அதிபராக கடமையாற்றி வருகின்ற அதிபர் சைனம்பு ஹமீட் அவர்களை சந்திப்பதிலும் அந்த மாணவர்களை ஒன்று சேர்த்து சந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே. இந்த பாடசாலை எடுத்துக்கொண்டால் பல வருடங்கள், அதாவது 1988ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலே அதாவது இந்த பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் இந்த பாடசாலை பல சாதனைகளை 5ஆம் ஆண்டு மாணவர்கள் புலமை பரிசிலில் அடைந்து வருகின்றது. உங்களுடைய காலத்தில், அதாவது நீங்கள் கடமையேற்றதுக்கு பிற்பாடு, நீங்கள் கடமையேற்றதுக்கு முற்பாடு இந்த பாடசாலையில் இருக்கின்ற வித்தியாசத்தினை, அதாவது இந்த கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் சம்பந்தமான வேறுபாட்டினை எந்த பார்வையில் பார்க்கின்றீர்கள்? இந்த பாடசாலை நான் கடமையேற்பதற்கு முதல் 1993ஆம் ஆண்டு தொடக்கம் 2007ஆம் ஆண்டு வரை எம்எல்ஏ ஜுனைத் மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் கடமையாற்றி வந்தார்கள். அவர்களுடைய காலப்பகுதியும் மிகவும் சிக்கலுக்குரிய ஒரு காலப்பகுதியாக இருந்தபோதும் அவர்களும் இந்த கல்வியிலே முன்னேற்றம் அடைய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இந்த பகுதியையும் கட்டி எழுப்புவதில் அயராது முயற்சி எடுத்த ஒரு அதிபர் அவர்கள். அந்த வகையிலே அவர்களுடைய காலப்பகுதியில் 22 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தார்கள். 1993ஆம் ஆண்டு தொடக்கம் 2007 வரையும். அதன் பிற்பாடு 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை புலமை பரிசில் பரீட்சையில் 46 மாணவர்கள் எனது காலத்தில் சித்தி அடைந்துள்ளார்கள். இந்த வகையிலே இந்த பாடசாலையின் அபிவிருத்தியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை நான் அவதானித்து வருகின்றேன். எங்களுடைய வலயக்கல்வி அலுவலகமும் பெற்றோரும் கல்வி அதிகாரிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார்கள். மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே, இந்த பாடசாலை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக வளப்பற்றாக்குறை தென்படுகின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. பொதுவாக எல்லோருடைய கருத்துக்களும் பிரதேசத்தில் அவ்வாறு அமைகின்றது. இந்த பாடசாலைக்கு சென்றால் மாணவர்களுக்கு போதிய வளப்பற்றாக்குறை, போதிய தளபாடங்கள், போதிய ஆளணி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கின்றது. சிறார்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்று பலராரும் பேசப்படுகின்றது. இது சம்பந்தமான கருத்து என்ன உங்களுடைய? ஆரம்ப காலத்தில் இந்த பாடசாலையில் வளப்பற்றாக்குறை என்னும்போது கட்டட வசதி மிகவும் கஷ்டமாக வகுப்பறை கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு 2007ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய கௌரவ அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சராக இருந்த எம்எஸ்எஸ் அமீர் அலி சார் அவர்களின் உதவியினால் 2007ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2 மாடி கட்டிடங்கள் எங்களுக்கு தரப்பட்டதன் பின்பு இருந்தபோதும் வளப்பற்றாக்குறை இடம் மிகவும் நெருக்கடியாக காணப்படுகின்றது. இந்த வகையிலே நான் பல அரசியல்வாதிகளுடனும் இப்பகுதியிலே உள்ள மிக பிரதானமான நிறுவனங்களுடனும் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளேன். அதன் பிற்பாடு தனவந்தர்களுடனும் கதைத்துள்ளேன். இந்த பக்கத்திலே உள்ள அந்த காணியை கொள்வனவு செய்து தருவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அது மிக விரைவிலே எங்களுக்கு அந்த காணி கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதாவது ஒரு இடம் தேவை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறான இடத்திலேயும் நீங்கள் ஏற்கனவே பார்வையிட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றீர்கள். அந்த இடம் தற்பொழுது ஏன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்றது? அந்த இடம் எங்களுக்கு பாடசாலைக்கு பக்கத்திலே உள்ள காணியாக இருந்தபோதும் பாடசாலையிலே பெரும்பான்மையான நிதி மூலம் அதனை கொள்வனை செய்ய முடியாது. அதே நேரம் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் மீன்பிடியை பிரதானமாக தொழிலாக கொண்ட வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களாக இருக்கின்றபடியால் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களை கொண்டு அதனை கொள்வனவு செய்ய முடியாது அந்த காணியை. ஆகவே தனவந்தர்கள், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள் மூலமாகத்தான் அதனை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்பட்ட நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் இதுவரையிலேயும் அந்த காணியை கொள்வனவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே அந்த காணியை எங்களுக்கு கொள்வனவு செய்து தருவதற்கு சில பொது அமைப்புகளிடம் நாங்கள் கதைத்துள்ளோம். அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் அது எங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன்.
சித்தி அடைந்த 10 மாணவர்களுள் ஒரு மாணவன் 169 புள்ளிகளை பெற்றிருக்கின்றான். அந்த மாணவன் இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்தவன் என்று எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. அந்த மாணவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியுமா? இந்த மாணவனின் பெயர் ஐயாசுல் அசர். இவருடைய தந்தை 2007ஆம் ஆண்டு இனந்தெரியாதவரால் கடத்தி செல்லப்பட்டார். இன்று வரையிலும் அவருடைய தந்தை வீடு திரும்பவில்லை. இவருக்கு ஒரு சகோதரனும் இருக்கின்றார். இவருடைய தாய் மிகவும் கஷ்டப்பட்டு இவரை கல்வியிலே முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு வருகின்றார். அத்துடன் இவரது தந்தையின் தாயும் மிகவும் கஷ்டப்படுகின்றார். இவர்கள் இருவரையும் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடைய வைக்க வேண்டும் என பாடுபட்டு அடிக்கடி என்னுடன் வந்து இவர் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கதைத்து கொள்வார். முடிந்த வரையில் அவருடைய தாய்க்கும் இவருக்கும் நானும் எனது ஆசிரியர் குலாமும் பல உதவிகளை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இவருக்கு எங்களது உதவிகளையும் கொண்டு இந்த பாடசாலையிலே கற்பித்த திருமதி சிஃபானியா அஜ்மீர் ஆசிரியர் அவர்களும் மாலை நேர வகுப்புகளை நடாத்தி வந்த அஜ்மீர் ஆசிரியர் அவர்களும் பல உதவிகளை செய்து இவரது கல்விக்காக பல முன்னேற்றங்களில் ஈடுபடுத்தினார்கள். அந்த வகையிலே இவருக்கு செய்த உதவியின் காரணமாக இவர் இன்று இப்பாடசாலையிலே 169 புள்ளிகளை பெற்று முதல் மாணவனாக இந்த பாடசாலையிலே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்நிலையிலே இவருடன் இன்னும் ஒரு சகோதரர் லெப்பத்தம்பி அனான் என்ற மாணவனும் 169 புள்ளிகளை பெற்றுள்ளார். இவ்வாறு 10 மாணவர்கள் இந்த பாடசாலையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல வளப்பற்றாக்குறைக்கு மத்தியில் சித்தி அடைந்தது சம்பந்தமாக நீங்கள் திருப்தி அடைகின்றீர்கள்? ஆம், நான் திருப்தி அடைகின்றேன். இந்த பாடசாலையிலே தரம் 1 முதல் தரம் 5 வரை நன்கு பயிற்றப்பட்ட ஆசிரியர்களால் இந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே சகல பாடத்திட்டங்களும் உரிய காலத்திற்குள் அவர்களுடைய சிலபஸ் முடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தேர்ச்சிகள் அவர்களுக்குரிய கணிப்பீடுகள் அனைத்தும் எங்களுடைய ஆசிரியர்களால் கற்பித்து முடிக்கப்படுகின்றது. அது மாத்திரமன்றி கற்றலில் இடர்படும் மாணவர்களுக்காக மேலதிக நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய ஆசிரியர்களால் அவர்களுக்குரிய கற்பித்தலில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். அந்த மாணவர்கள் கூட இடர்படுகின்ற மாணவர்கள் கூட தரம் 5 வரக்குள்ள மிகவும் கூடுதலான புள்ளிகளை பெறக்கூடிய மாணவர்களாக திகழ்கின்றார்கள். ஆரம்ப பாடசாலை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அரசாங்கத்தின் உதவிகளை விடவும் அதற்கு சமூகத்தின் உதவிகள், அதாவது மக்களாகவே வந்து தங்களுடைய சிறார்கள் படிக்கின்றார்கள், தங்களுடைய ஆரம்ப பாடசாலை என்று பல உதவிகளை செய்வார்கள். அந்த வகையில் இந்த பிரதேசத்திலே பல சாதனைகளை செய்து வருகின்ற இந்த பாடசாலை, அதாவது 10 மாணவர்கள் ஒரே தடவையில் தேசிய பாடசாலைகளுடன் போட்டி போட்டு முதலிடத்தில் வருகின்றார்கள் என்றால் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஆளணி பற்றாக்குறை, பல குறைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு. அந்த வகையிலே சமூகத்தின் சார்பில் நீங்கள் எதனை எதிர்பார்க்கின்றீர்கள்? சமூகத்தின் சார்பிலே இந்த பாடசாலைக்கு உதவிகள் தேவைப்படுகின்றது. இந்த வகுப்பறைகளுக்கு மின் விசிறிகள், சில தளபாடங்கள் தேவைப்படுகின்ற போது அதை எங்களுடைய சமூகம் செய்து தர வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். அந்நிலையிலே இந்த பாடசாலை சூழல் அமைந்துள்ள பெற்றோர்களிடமிருந்து கூடுதலான நிதி உதவிகளை எதிர்பார்க்க முடியாத சூழலில் இருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு வாழ்கின்ற பெற்றோர்கள் தான் இங்கு காணப்படுகின்றார்கள். ஓரிரு தனவந்தர்களை தவிர வேறு வசதி படைத்தவர்கள் பிரதேசத்திலே காணப்படவில்லை. அவ்வப்போது பரிசளிப்பு விழாக்கள் ஏதும் நிகழ்வுகள் நடக்கின்ற போது நாங்கள் அவர்களிடம் உதவி கேட்கின்ற போது இந்த பகுதியிலே உள்ள ஒரு சில தனவந்தர்கள் இந்த பாடசாலைக்கு அவ்வாறான உதவிகளை செய்து தருவது பெருமைக்குரிய விடயமாகவும் நான் நினைக்கின்றேன். பொதுவாக எமது பிரதேசத்திலே பல இஸ்லாமிய அமைப்புகள் பல முன்னெடுப்புகளை செய்து வருகின்றார்கள், பல அபிவிருத்திகள், பல சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள். இவ்வாறான இஸ்லாமிய அமைப்புகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இதுவரையில் பகுதியிலே உள்ள இஸ்லாமிய அமைப்புகளின் உதவி எங்களுடைய பாடசாலைக்கு கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியிலே உள்ள மிக பிரபல்யமான வாய்ந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புடன் நான் தொடர்புகளை கொண்டுள்ளேன். அந்த அமைப்பின் ஊடாக எதிர்காலத்தில் நான் உதவிகளை பெறலாம் என எதிர்பார்த்திருக்கின்றேன். கடைசியாக 10 மாணவர்கள் சித்தியடைந்தது சம்பந்தமாக இப்பிரதேசத்திலே ஒரு பெண் அதிபர், முதலாவது பெண் அதிபராகத்தான் உங்களை எல்லோரும் பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் இந்த பிரதேச மக்களுக்கு கூற விரும்புவது என்ன? நான் மிக சிரமத்துக்கு மத்தியிலே எனது கடமை பொறுப்பை ஏற்று நான் இந்த பாடசாலையில்
எனது வீட்டை விட இந்த பாடசாலைக்கு நான் முதல் மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுத்து இந்த பாடசாலை மாணவர்கள் கல்வியிலே மிக தேர்ச்சி பெற வேண்டும். இந்த பகுதியிலே உள்ள மாணவர்கள் அனைவரும் கல்வியிலே சிறந்த நிலையை அடைந்து எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு வைத்தியராக, பொறியியலாளராக, சட்டத்தரணியாக வர வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற ஒரு மாணவி, ஆரம்ப பிரிவிலே கல்வி கற்ற மாணவி இன்று மருத்துவத்துறையிலே தெரிவு செய்யப்பட்டு அவர் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றார். அதேபோன்று இப்பாடசாலையிலே கல்வி கற்ற ஒரு மாணவி இன்று இப்பாடசாலையிலே திருமதி ரினோசா ஆசிரியை அவர்கள் ஆசிரியையாக, ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இப்பிரதேசத்திலே உள்ள மக்கள் இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் உள்ள பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளின் கல்வியிலே அக்கறை செலுத்தி, ஆர்வம் செலுத்தி இம்மாணவர்களின் கல்விக்காக அயராது உழைக்க வேண்டும் என நான் இந்த பெற்றோர்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மீண்டும் உங்களுடைய பாடசாலை அடுத்த வருடம் மீண்டும் இதற்கு கூடுதலான மாணவர்கள் சித்தி அடைய வேண்டும் என வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இவ்வாறான பேட்டியை நீங்கள் வந்து எடுத்தமைக்காக எனது சார்பிலும், எனது சக ஆசிரியர்கள் சார்பிலும், எனது மாணவர்கள் சார்பிலும், பெற்றோர்கள், இந்த பாடசாலை சமூகம் சார்பிலும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.